வணக்கம், வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். ஆக்டர் அதர்வா நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் ட்ரிகர். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸும் லாஜிக் மிஸ்டேக்ஸும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் இந்த படம் பார்க்கல அப்படின்னா ஆகா தமிழ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வித்தார்த் நடித்த ஆற்றல் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸும் மிஸ்டேக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்ஸில் இந்த வீடியோக்கான லிங்க் பின் பண்ணி இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் 1993ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சீனில் 93 காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. 96ல் தான் மெட்ராஸுங்கிறத சென்னையாக மாற்றினாங்க. 93ல் மெட்ராஸ் தான் இருந்துச்சு. ஃபைலில் இருக்கிற ரெக்கார்ட்ஸை 93க்கு மேலே தான் சிஸ்டத்துக்கு மாற்றினாங்க. அதுக்கான டீட்டெயிலாக இந்த படத்தில் டயலாக்காக கன்வே பண்ணியிருப்பாங்க. ரேடியோவும் ஓல்டு மாடல் கம்ப்யூட்டரையுமே காட்டியிருப்பாங்க. வெஹிக்கிளில் இருக்கிற நம்பர் பிளேட்டு பிளாக் கலர் பிளேட்டாகவும் ஒயிட் கலர் நம்பராகவும் இருக்கிறதையுமே பார்க்க முடியும். அடுத்ததாக 2021ல் ப்ரெசண்டில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போது டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்குது அப்படிங்கிறதுக்காக புது மாடல் ரேடியோ கேமராலாம் காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் அதர்வாவுடைய ஒயிட் கலர் ஷர்ட்டில் ரத்தக்கரை பட்டிருக்கும். அதுக்கு அதர்வாவுடைய அம்மா எப்போ பார்த்தாலுமே ரத்தக்கரை படுற மாதிரியே வர அப்படின்னு சொல்கிற ஒரு டைலாக் இருக்கும். அதுக்கு அதர்வா சொல்லியிருப்பார், நல்லவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் ரத்தக்கரை வந்துடுது, நல்லவங்களுடைய ரத்தக்கரை நல்லது தான் அப்படின்னு சொல்கிற டைலாக் இருக்கும். இந்த படத்தோடைய இடையிலுமே குழந்தைகளை காப்பாற்ற போயிருப்பார். அப்போவுமே அவர் ஒயிட் கலர் ஷர்ட் தான் போட்டிருப்பார். இந்த படத்தோடைய இடையில அதர்வா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வேலை போயிடும். அதுக்கப்புறம் அண்டர் கவர் ஏஜென்ட்டாக வேலை பார்ப்பார். அப்போ ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வருவார் கமிஷனர். முனிஷ்காந்தோ ஒரு காஃபி கொடுக்குற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க அதர்வாவுக்கு. அந்த காஃபி நல்லா இருக்காது. அதுக்கு முனிஷ்காந்த் சொல்கிற ஒரு டைலாக் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் காப்பி கொடுத்தா இந்த கடைக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இவங்களுடைய பிளானே இந்த கடையில் எந்த ஒரு கஸ்டமரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதுக்காக சாப்பாட்டோட ரேட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இட்லியோடைய ரேட்டு 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய முக்கியமான கதையே டிவிஷன்கிற முறையில் பொருட்களை கடத்துறதா தான் இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் 3 தடவை இந்த படத்தில் பொருட்களை கடத்தியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டைம் 100 கிலோக்கான பொருளை கடத்தினவங்களை போலீஸ் பிடிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்லேயே 100 கிலோக்கான கொக்கைனை எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போதைக்கு இந்த மெத்தடில் தான் கடத்துகிறாங்க அப்படிங்கிறத காட்டியிருக்க மாட்டாங்க. 2வது தடவையாக இந்த படத்துடைய பாதியில் நிஷாவை கடத்துறதுக்காக அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா போலீஸுமே பிஸியாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நிஷாவை கடத்தியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் கடத்தல் முறையிலுமே 20 பிள்ளைகளை கடத்துறதுக்காக நிஷாவை கடத்தியிருப்பாங்க. இந்த கதையில் அருண் பாண்டியன் மென்டலி டிஸ்டர்பன்ஸாக இருந்திருப்பார். அவருமே இந்த படம் ஃபுல்லாமே ரைட் சைடு கையை யூஸ் பண்ணியிருக்க மாட்டார், லெஃப்ட் சைடு ஹேண்டை மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அருண் பாண்டியனுக்கும் சின்னி ஜெயந்துக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். சின்னி ஜெயந்து அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது லஞ்சம் வாங்கினவராக போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதை சின்னி ஜெயந்தோடைய பையன் நம்பிடுவார், லஞ்சம் வாங்கினவர் நம்ம அப்பா அப்படின்னு. அதனால் சின்னி ஜெயந்தோடைய மகனுக்கு அவங்க அப்பாவை கண்டா பிடிக்காது. நான் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி போராடுவார் சின்னி ஜெயந்து. ஆனால் சின்னி ஜெயந்தோடைய பையன் விலகிடுவார் அப்பா கிட்ட இருந்து. அதே மாதிரி அருண் பாண்டியன் குழந்தைகளை கடத்துகிற விஷயத்தில் கண்டுபிடிச்சிருவார். ஆனால் எல்லாருமே அவரை தப்பானவர்னு மனநல பாதிக்கப்பட்டவர்னு சொல்லி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அருண் பாண்டியன் பையனான அதர்வா எங்கள் அப்பா நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி போராடுவார். கடைசி வரைக்குமே அப்பா கூடவே அதர்வா நிற்பார். அருண் பாண்டியன் மனநல பாதிக்கப்பட்டவராக இருப்பார். அப்போதைக்கு ஒரு சில டிராயிங்ஸ்லாம் வரைஞ்சிருப்பார். அந்த டிராயிங்ஸ் எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கில் வர ஒவ்வொரு சீனாக காமிச்சிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் இந்த ஒரு சீனில் போலீஸ் ஸ்டேஷனை காமிச்சிருப்பாங்க. அப்போ எஸ்ஐயா இருந்த சத்யமூர்த்தியோடைய பேருமே இந்த போர்டில் பார்க்க முடியும். இப்போ இந்த படத்தில் வர லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்ப்போம். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் அதர்வா சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு டைம் பார்த்தோம் அப்படின்னா 11:30 இருக்கும். அதே இது அடுத்த சீன்லேயே கமிஷனர் ஆஃபீஸுக்கு அதர்வா வந்திருப்பார். அப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா 10:30 இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் 12:30 காமிச்சிருக்கணும்.
இந்த படத்தோடைய கதையில அதர்வா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிசைன் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு ஐடி கார்டை திருப்பி கொடுக்கும்போது இவருடைய பிளட் குரூப் பார்த்தோம் அப்படின்னா பி பாசிட்டிவ் பிளட் குரூப்னு தான் இருக்கும். அதே இது அதர்வா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருப்பார். அப்போதைக்கு ஐடி கார்டு ஃபோன் எல்லாமே அருண் பாண்டியன் கைக்கு வந்துடும். அப்போது ஐடி கார்டு பார்த்தோம் அப்படின்னா ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப்னு இருக்கும். அது எப்படி ஒரு ஆளுக்கு 2 பிளட் குரூப்பு? இந்த ஃபைட் சீனில் அதர்வாக்கு 2-3 இடத்துல புல்லட் பாஞ்சிருக்கும். அடுத்த ஃப்ரேம்லேயே எந்த ஒரு காயமே இல்லாமல் பேண்டேஜ் கூட இல்லாமல் அடுத்த சீனுக்கு ரெடியாக இருப்பார். இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ணின சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாட்டா பபாய்.